பழச்செடிகள் மட்டும் இல்லை, இந்த வாட்டி நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ட்ஸும் வந்திருக்குது. இந்த இலையோட கலர்லேயே உள்ள பழமும் இருக்கும், ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும். அதுலேயே இப்போ டார்க்கு எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி ரெட் அந்த மாதிரி வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மூலிகை, ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரகம். இதுவும் ஒரு அட்ராக்டிவ் பிளான்ட், ரொம்ப வீடுகளில் பராமரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு செடி. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இனிப்பாக இருக்குது, கலர் ரொம்ப அட்ராக்டிவ். போன்சாய் பைக்கஸ் வெரைட்டி. இது நம்ம இண்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இண்டோரில் வைக்கும்போது நமக்கு நிறைய வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் நேற்றைக்கு நம்ம வெளியூர்லேருந்து நர்சரிக்காக நிறைய பழச்செடிகள் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பழச்செடிகள் மட்டும் இல்லை, இந்த வாட்டி நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ட்ஸும் வந்திருக்குது. அதாவது நம்ம நர்சரி மூலமாகவே லேண்ட்ஸ்கேப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது புல்தரை அமைக்கிறது, மற்ற அழகு செடிகள், பூச்செடிகள் இந்த மாதிரி வைக்கிற பணிகளையும் செய்கிறோம். அதனால் அந்த செடிகளும் இந்த வாட்டி சேர்ந்தே வந்திருக்குது. அது என்னென்ன செடிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த டெக்கோமா ஆரஞ்சுங்கிற செடி. இந்த டெக்கோமா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம புல்தரைகள் அமைக்கும்போது அது பார்டரில் வைப்போம். அது பார்டரில் வைக்கும்போது என்னென்னா, இதில் பூச்சி நோய்கள் வராது. இந்த செடி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் இருக்கும், பூச்சிகளும் ரொம்ப வராது. அதனால் அதை பெரும்பாலும் நிறைய சைட்டுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது கொய்யா, பீட்ரூட் கொய்யா. இந்த நம்ம கருப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவோம் இல்லையா. இதை பற்றி நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இதை பற்றி விளக்கமாக. இது இந்த இலையோட கலர்லேயே உள்ள பழமும் இருக்கும், ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செடிகளும் வந்திருக்கு. இது ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்குது, ஆனால் ஒரு 8 அடி 10 அடி இருக்கிற மாதிரி செடிகள் கூட வந்திருக்குது. அதேமாதிரி மார்க்கெட் லெமன். இந்த மார்க்கெட் லெமன்ங்கிறது ஒரு கஸ்டமருக்காக தான் இப்போ அதிகமாக நம்ம வர வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 செடிகள் வந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடி ஒரு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் கொடுக்கும். அது பேரே மார்க்கெட் லெமன். மார்க்கெட் லெமன்னா மார்க்கெட்டில் அதிகமாக வரக்கூடிய இதுங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. பழம் ஓரளவு நல்ல மீடியமான சைஸில் இருக்கும், நல்ல வர்த்தக ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர் ரொம்ப அட்ராக்டிவ் கலராக இருக்கும். அதுமாதிரி அழகு செடிகளில் பெட்ராக்ரோட்டன்ஸ். இந்த பெட்ராக்ரோட்டன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் நல்லா வளரும். இது ஒரு கேரளா வெரைட்டி, ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கு எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி ரெட் அந்த மாதிரி வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆஃப் சன்லைட் பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரி இடங்களை நம்ம வீடுகளில் வைக்கலாம். மற்றபடி நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெஸ்ஸினா, இந்த ரெட் ட்ரெஸ்ஸினா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அட்ராக்டிவ் கலர். இதுவும் லேண்ட்ஸ்கேப்பிங் பயன்படுத்தக்கூடிய செடிகள் தான். டெக்கோமாலே ஒரு ஆரஞ்சு வெரைட்டி, இது ஒரு நியூ வெரைட்டி. இந்த செடிகள்லேயும் கூட பூச்சி நோய்கள் எதுவும் வராது, நம்ம ஒரு மனம் இருக்காது. ஆனால் நம்ம இது லேண்ட்ஸ்கேப்பிங்காக பயன்படுத்துகிறோம். பெரும்பாலும் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பயன்படுத்துகிற செடிகள் பூச்சி நோய் தாக்காத செடிகளாக தான் பயன்படுத்துவோம். அதேமாதிரி நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி இது நாட்டு ரகம், ஒரு மூலிகை, ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரகம். இது கூட வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் அரேலியா. இது ஒரு ஆஃப் சன்லைட்டில் வளரக்கூடிய செடி. நித்திய கல்யாணியில் இது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. இது நிறைய மல்டி கலர் கிடைக்கும். இதுவும் லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் வீடுகள்லையும் வளர்க்குறாங்க. இந்த செடிகள் கூட வந்திருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது மணி பிளான்ட் வெரிகேட்டர். இது ஒரு லக்கி இதுக்காக வைப்பாங்க. அதேமாதிரி நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது, இண்டோரில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், வெயில் பட்டால் கருகிடும். அந்த மாதிரி வெரைட்டி வந்திருக்கு. அதுமாதிரி கேக்டஸ் வெரைட்டி நிறைய வந்திருக்கு. அதுமாதிரி சைனா பாக்ஸுங்கிற வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சன்லைட்லேயே வைக்கலாம், கொஞ்சம் இண்டோராக இருந்தால் கூட பயன்படுத்தலாம். ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் கலர், அதாவது ஷைனிங், இலை ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி. அப்புறம் ஃபேன் வெரைட்டி கூட வந்திருக்கு. அதே மாதிரி இது பேட் நெஸ்ட்டுவாங்க. அதாவது இந்த நுனிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி இருக்கும், அதாவது பறவையோட கூடு மாதிரி இருக்கிறதுனால அந்த சொல்லுவாங்க. அந்த செடிகள் கூட வந்திருக்கு. அடுத்து பான்செட்டி. அந்த பான்செட்டியாங்கிறது ஒரு ஆஃப் சன்லைட்டில் கூட வளரும். இது இலைகள் தான் அப்படி பூவாக மாறுறது. நமக்கு கொஞ்சம் ஒரு சீசன் இல்லாத நேரத்தில் அந்த பூக்கள் ஃபுல்லாகவே இலையாக மாறிடும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணி வரும்போது திருப்பியும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தோட்டத்தில் கிடைக்கும். இதுவும் ஒரு அட்ராக்டிவ் பிளான்ட், ரொம்ப வீடுகளில் பராமரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு செடி. அதே போல் தாமரை வந்திருக்கு. தாமரையில் பார்த்தீங்கன்னா தொட்டிலே நம்ம வளர்க்குற மாதிரி. இது ஒரு ஹைப்ரிட் ரகம். நம்ம ஏரி குளங்களில் பார்க்கக்கூடிய வெரைட்டி இல்லை. ஏரி குளங்களில் பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகி தான் பூ வரும். இதெல்லாம் சின்ன தொட்டிலே வர்றதுனால நம்ம ஈஸியாக பராமரிக்கலாம். அடுத்து வாட்டர் ஆப்பிள் செடி. வாட்டர் ஆப்பிள் செடியில் இது ரெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. இதெல்லாம் நம்ம சின்ன செடிகளாக தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட செடிகள் வச்சுருந்தோம். எல்லாமே இப்போ நல்ல கஸ்டமருக்கு கொடுக்குற அளவுக்கு பழங்களோட ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு.
இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனா இந்த செடியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே உள்ள வந்து பாருங்கள், நிறைய பழங்கள் பெருசாகவே இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தா நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச நிலையிலே இருக்குது. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இனிப்பாக இருக்குது, கலர் ரொம்ப அட்ராக்டிவ். நம்ம பார்க்குறது அண்ணா ஆப்பிள். இந்த அண்ணா ஆப்பிள் வந்து நம்ம கிளைமேட்லேயே வளரும், காய்க்கும். ஏன்னா ஒட்டு செடிகள் எல்லாமே. அதேமாதிரி பேரிக்காய் செடியும் வந்திருக்குது, பேரிக்காய் கூட வந்திருக்கு. இந்த பாருங்க, வால்நட்டு, பேரிக்காய் இது எல்லாமே வந்திருக்கு. ஆரஞ்சு, அதாவது ஸ்வீட் லெமன் சொல்லுவோம். இது அப்படியே நம்ம சாப்பிடலாம், மாடி தோட்டத்திலையும் எளிதாக பராமரிக்கலாம், தரைப்பகுதியிலும் வைக்கலாம். அதுமாதிரி வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெட்டில் சின்ன செடிகளும் வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது போன்சாய் பைக்கஸ் வெரைட்டி. இது நம்ம இண்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இண்டோரில் வைக்கும்போது நமக்கு நிறைய வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த செடிகள் கூட நிறையா வந்திருக்கு நம்மகிட்ட. அதேமாதிரி பாதாம் செடியும் வந்திருக்குது. பாதாம் செடி, அப்புறம் மப்ராங் வந்திருக்கு. மப்ராங்கில் கிராப்டட். ஏற்கனவே நம்ம மப்ராங்கில் வந்து சீட் செடி தான் வளர்த்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கிராப்டட் செடி வந்து, இந்த கிராப்டட் என்னென்னா நமக்கு சீக்கிரமாகவே காய்க்கும். இப்போ இதுவே காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் உள்ள செடி தான். ஒட்டு செடிங்கிறதுனால சீக்கிரமாக காய்க்கும். இது மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அதுமாதிரி பிங்க் லோங்கன். இந்த லோங்கனுங்கிறது நம்ம லிச்சி மாதிரி இருக்கும், ஃப்ரூட் உள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒட்டு செடி. இது புதுசாக வந்திருக்க ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். நம்ம சாதாரணமாக நம்ம அந்த இலைகள் வந்து பழங்கள் எல்லாமே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்க செடிகளை தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வரும். இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கலரில் வரும். ரொம்ப இனிப்பான ஒரு இது, நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் லோங்கன். இந்த ரெட் லோங்கன் பார்த்தீங்கன்னா, ரெட் லோங்கனும் அதேமாதிரி தான். இலைகள் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த துளிர் கூட ரெட் கலரில் தான் வரும். பழம் இதேமாதிரி வரும், ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெரைட்டி நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்குது. அடுத்து இது வந்து ஜெட்ரோபா. ஜெட்ரோபாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ வெரைட்டி தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்னமெண்டலாக அழகு செடியாக பயன்படுத்தலாம். இலைகள் ரொம்ப அழகான இலைகளாக இருக்குது பாருங்கள். இந்த இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வெரிகேட்டட், இந்த ஜெட்ரோபாலே வெரிகேட்டட். நம்ம ஏற்கனவே நிறைய ஜெட்ரோபா வெரைட்டி நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது நியூ வெரைட்டி. இப்போ வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் சைட்டுக்கான அந்த டெக்கோமா ஆரஞ்சும் புத்தா பேம்பும் நம்ம சைட்டுக்கு அனுப்புகிறோம். அதுதான் பார்க்குறீங்க. இந்த புத்தா பேம்பு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கணுப்பகுதி ரொம்ப குட்டையாக இருக்கும், மற்ற பேம்பு மாதிரி இருக்காது. ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் இதுவும். கணுப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டை குட்டையாக இருக்கும். இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குட்டை குட்டையாக வரும். இது புத்தா பேம்புன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய இடங்கள்ல ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும். எவர் கிரீன் இலைகள் பார்த்தோம்னா என்ன சைஸ் வேணுமோ, நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த செடிகளை நம்ம கட் பண்ணிக்க முடியும். இந்த முறை வந்திருக்கக்கூடிய பீட்ரூட் கொய்யா, அதாவது இந்த பிளாக் கொய்யான்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா பெரிய செடிகளாகவே வந்திருக்குது. எல்லாம் 8 அடி 10 அடி ஹைட் இருக்குது. இதில் காய்களோட கூட வந்திருக்கு. நீங்கள் இப்போ மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி பெரிய செடிகளை வச்சிங்கனாக்கா, இதை தொட்டியில் வச்சதுக்கப்புறம் இந்த பகுதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது நிறைய பிஞ்சுகள் காய்கள்லாம் வரும். ஏன் கட் பண்ண சொல்கிறேன்னா, தண்டு இன்னும் கொஞ்சம் கனமாகும், நம்ம மாடியில் ஈஸியாக பராமரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பீட்ரூட் கொய்யா இதை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக வெட்டி காமிக்கிறேன். இல்லை ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். விதைகளும் இருக்கும், விதைகளும் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம நர்சரிக்கு புதுசாக இப்போ ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்த உடனே இப்படி வந்தீங்க, ரோட்ல போயிட்டு இருந்தீங்களா? இப்படி ரோட்ல போயிட்டே இருந்தேன் ஒரு வேலை விஷயமா. சரி. மன அழுத்தமா இருந்த பக்கம் செடிங்களை பார்க்கும்போது இங்க வந்தவொடனே ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஆமா, எங்களுக்கு நீங்க இப்ப நிறைய பேர் எங்க நர்சரியே வேகமா போயிடுவாங்க கார்ல. உங்க நர்சரி இருக்கிறதே தெரியலையே சார்பாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சு இப்போ புதுசா வந்திருக்கும் போது எனக்கு அதான் உங்களை கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டேன் சார். நான் உள்ள வந்து பார்த்தேன். எந்த ஊர் நீங்க? நான் உத்திரமேரூர். பேரு? வடிவேல். வடிவேல். இப்போ நாங்கள் வந்து எங்கள் நர்சரியை பொறுத்தளவு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், ஏன்னா புதுசாக வந்திருக்கீங்க. நீங்கள் யூடியூப் பார்த்துருக்கீங்களா? யூடியூப் பார்க்கல. பார்த்தீங்கன்னா நிறையா வரும், தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்காதனால சொல்கிறேன். இப்போ எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரேர் வெரைட்டிஸ். மாமரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டி, கொய்யாவில் ஒரு 10 வெரைட்டி, பலாவில் ஒரு 15 வெரைட்டி, வாழையில் ஒரு 20 வெரைட்டி, இந்த மாதிரி செடிகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சேல்ஸ் பண்ணுறத விட சின்ன செடிகள் மட்டும் இல்லை, பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். அதுதான் இப்போ நேற்றைக்கு லோடு வந்தது, அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கொய்யா பழமும் கட் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன். இது வந்து தாய்லாந்து பிங்கு. இன்னும் கலர் வரல, என்ன சின்ன கொய்யா தான், பிஞ்சு கொய்யா. ஆனால் பொதுவாக நம்ம பிஞ்சு கொய்யா சாப்பிட்டா ஒரு கடுப்பு எப்படி இருக்கும், அது தோற்பா இருக்கும். கரெக்ட். இப்போ இதில் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு அரை காய் தான், ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நம்ம காய்களோட கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமாக இருக்குது. நல்லா இனிப்புத்தன்மை தெரியுதுன்னா இது அரக்காய். உங்களுக்கு எதுக்காக இது சொல்கிறேன்னா எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் இன்னும் அரக்காய். இது கலரே வரல. இது வந்து பிங்க் கலரில் வரும். ஒரு 800 கிராம்ஸ் வெயிட் வரும். இது என்ன 100 கிராம் கூட இருக்காது. நான் இப்போ சும்மா எப்படி ஒரு சாம்பிளுக்காக கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். விதைகளும் இருக்கும். இது தாய்லாந்து வெரைட்டி. இதை பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதான் மார்க்கெட்டில் இப்போ பிரபல்யமாக போயிட்டு இருக்குது. நல்லா நிறைய பேருக்கு சேல்ஸ் ஆகிட்டு. எவ்வளோ வருஷத்து இது பண்ணி? இது வந்து உங்களுக்கு 2 வருஷம் வளர்ந்த செடி. 2 வருஷம் சின்ன செடியிலேருந்து வளர்ந்த செடி. இப்போ இது மாடி தோட்டத்திலேயே இல்லைன்னா தரைப்பகுதியிலே வீடுகளில் வைக்கிறாங்கன்னாக்கா இது அப்படியே கொண்டு வச்சாங்கன்னா இது அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த பழங்களை பறித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து லெமன். இந்த தாய்லாந்து லெமன் கொத்து கொத்தாக காய்க்கும். மாடியிலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம், கமர்ஷியலாகவும் வளர்க்கலாம், வீட்டுக்கு தேவையானதுக்கும் வளர்க்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ரகம். இது கலர் வந்து பெரிய அளவில் நம்ம மற்ற நாட்டு எலுமிச்சை மாதிரிலாம் மஞ்சள் கலராக ஆகாது. ஓரளவு தான் லைட்டாக தான் கலர் மாறும். நிறைய சாறு இருக்கும். விதையும் இருக்கும். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா விதைகளும் இருக்கும். அவங்களுக்கு பழம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஜூஸ் வந்து நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும். நிறைய ஜூஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா விதைகளும் இருக்கும். சின்ன சின்ன விதைகள் இருக்கும். விதைகள் இருக்கு. நல்ல சாறு ஜூஸ் நிறைய இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. அந்த ஜப்பான் கொய்யா பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 கிராம் வெயிட் வரும். இந்த தாய்லாந்து பிங்க் பார்த்தோம் இல்லையா, அதை விட இது கலர் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும். அதனால் ரெட் டைமண்ட் கொய்யான்னு கூட சொல்கிறாங்க. இலைகள் அதை தாய்லாந்து கொய்யாவை விட இலைகள் கொஞ்சம் பெரிய அகலமான இலைகளாக இருக்கும். அதுமாதிரி பழங்களும் நிறைய நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் இன்னும் பிரபல்யமாக வரல. இந்த ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பிரபல்யமாக அந்த கொய்யா செடி விற்பனைக்கு வரல. நம்ம நர்சரியில் பெரிய செடிகளும் இருக்குது, சின்ன செடிகளும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம இதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அப்ரோச் கிராஃப்டிங்கில் வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நெல்லியில் பெருநெல்லி பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே இருக்குது. 10 அடிக்கு மேலே இருக்குது. நம்ம இது கூட அப்படி தான் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனா நம்ம கட் பண்ணி கொஞ்சம் இந்த இவ்வளோ ஹைட்டு வைக்க வேண்டியதில்லை. தரையில் நட்டு 1 மாதம் கழித்து நம்ம ஒரு 6 அடி 7 அடி நம்ம தேவைக்கு ஏற்ப கட் பண்ணி விட்டோம்னா தண்டு பெருசாகும். அதே மாதிரி பிரான்ச்சஸும் நிறைய வரும். இந்த மாதிரி பெரிய செடிகளாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே ஈல்டு வரும். பார்த்தீங்கன்னா இந்த செடியிலே காய் இருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய செடியிலே உங்களுக்கு பொதுவாக நெல்லி தனியாக இருந்தால் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனிச்செடியாக நட்டோம்னாக்கா நமக்கு காய்ப்பு தன்மை குறையும். தோட்டம் வைக்கும்போது நிறைய மிக்சடாக வைக்கும்போது தான் மிக்சடு வெரைட்டி வைக்கும்போது பாலினேஷன் ஆகி நிறைய காய்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை செடி. மாதுளையில் பாகுவாங்கிற வெரைட்டி. இப்போ இதுதான் முன்னாடிலாம் கணேஷ் வெரைட்டி இருந்தது, அதெல்லாம் சீட்லெஸ்ன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பாகுவாங்கிற வெரைட்டி தான் மார்க்கெட்டில் நம்ம நிறையா கிடைக்குது. இந்த வெரைட்டி ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதாவது எப்போவுமே புதுசாக வர ரகங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஈல்டு கொடுக்குற மாதிரியும் நல்ல தனித்தன்மையோடு இருக்கும். நல்ல ஸ்வீட்டானது, அதே மாதிரி பழமும் பெருசாக வரும், ரொம்ப கலரும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுமாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ இந்த செடிகள் எல்லாமே பூ வந்த செடிகள் தான். மாடி தோட்டத்தில் ஈஸியாக பராமரிக்கலாம், தரைப்பகுதியிலையும் பராமரிக்கலாம். நம்ம தோட்டங்களில் வைக்கிறவங்க கூட இது மாதிரி பெரிய செடிகளாக வச்சோன்னா நம்ம உடனடியாக ஈல்டு எடுத்து நம்ம சாப்பிட முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது சிவப்பு நெல்லி. நம்ம முதல்ல பார்த்தது பெரிய நெல்லி தான் பார்த்தோம். அதில் பச்சையாக காய்க்கிறது. இது சிவப்பாக காய்க்கும். இந்த இலைகளை கூட சிவப்பாக இருக்கும். இந்த செடிகளும் பெருசாக வந்திருக்கு, 8 அடி ஹைட்டில் வந்திருக்கு. இந்த நெல்லியை வித்தியாசமாக இருக்கும், அந்த காயும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சத்துக்கள் எல்லாமே ஒன்று தான். இந்த செடிகளும் இந்த லோடில் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த லோடில் வந்த செடிகளை பற்றி பார்த்தோம். பழச்செடிகளில் பெரிய செடிகள், சின்ன செடிகளையும் பார்த்தோம். அதேமாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் பார்த்தோம். இந்த தவிரையும் நிறைய செடிகள் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நம்ம எல்லா செடிகளையும் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இந்த இதில் வந்திருக்கக்கூடிய பெரிய செடிகள் மட்டும், முக்கியமான செடிகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே என்னென்ன செடிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பர் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.